ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு 3 கப் அளவுக்கு சாதம் எடுத்துக்கிறேன். அந்த சாதத்தில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் சேர்த்துருக்கேன். 3 கப் சாதத்துக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், கொஞ்சம் உப்பு சேர்த்து. அதுக்கப்புறம் ரவை ஒரு 2 கப் எடுத்து இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். உடனே இதை யூஸ் பண்ண வேண்டாம், அதோட அரைக்கவும் வேண்டாம். ஜஸ்ட்டு தண்ணியை ஊற்றி இதை நல்லா ஊற விட்டு மட்டும் வச்சுக்கலாம். ஊறின அப்புறமா இதை நல்லா கழுவிக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வெளியே வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இது அந்த தண்ணி ஃபுல்லாக நமக்கு சோக் ஆகிக்கும். ரவை நல்லா உப்பி நமக்கு மேலே வந்துடும். அதாவது நம்ம எப்படி கேசரி செய்யும்போது ரவை நம்ம எவ்வளோ போடுறோமோ தண்ணி அதை விட அதிகமாக நமக்கு கேசரி கிடைக்கும். அந்த மாதிரி இந்த ரவை ஃபுல்லாக நல்லா உப்பி இந்த அளவுக்கு பெருசாக வந்துடும். இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு ஏற்கனவே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதாவது அரைச்ச அந்த மாவு இருக்குது இல்லைங்களா, அதை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த ரவை நம்ம இப்படி ஜஸ்ட் கரண்டியில் அப்படியே எடுத்துக்கிட்டால் போதும். இதை பிசையவோ இல்லை அரைக்கவோ வேண்டாம். அப்படியே டைரெக்டாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச அந்த சாதம் 3 கப் சாதத்துக்கு நம்ம 2 கப் ரவை எடுத்துருக்கோம். இப்போ இதை அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1.5 கப் அளவுக்கு தண்ணி, நம்ம எவ்வளோ சாதம் அரைச்சோமோ அதில் பாதி அளவுக்கு தண்ணியை சேர்த்து இப்போ இதை கொஞ்சமாக நம்ம சோடா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ண அப்புறமா இட்லி பாத்திரத்தில் எண்ணெயை தடவி அதில் இதை நம்ம இட்லி போல் ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான மெத்தட். பேட்டர் ரெடி பண்ணுறது இப்படி தான். அதுக்கப்புறம் நீங்கள் தாளித்த தோசை இல்லை காய்கறி தோசை இந்த மாதிரி எது வேணாலும் உங்கள் விருப்பப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு ஒரு சில டைமில் வெஜிடபிள் தோசை இல்லை வெஜிடபிள் இட்லி செய்யணுன்னா காய்கறி வறுத்து கூட இந்த மாவில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். எண்ணெயில் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூட சேர்த்து. அதுக்கப்புறம் நீங்கள் தோசை செஞ்சிங்கன்னா வெஜிடபிள் தோசை மாதிரி வந்தோம். கலர்ஃபுல்லாக வேணும்னாலும் நீங்கள் காய்கறி டிஃப்ரெண்ட்டாக சேர்த்து செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி வெந்த அப்புறமா நம்ம எடுத்த அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த இட்லினா. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சிங்கன்னா சாதம் மீதியானாலும் இந்த மாதிரி தான் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அப்படியே நம்ம நார்மல் இட்லி எப்படி செய்வோமோ அதே போல் இருக்குங்க. கண்டிப்பாக சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்தது நம்ம சப்பாத்தியும் சரி சாதமும் சரி ரெண்டுமே, இப்போ நீங்கள் காலையில் ஏதாவது சப்பாத்தி செய்கிறீங்க அப்படின்னா அது மீதியானாலும் நீங்கள் அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இல்லை நைட்டு சப்பாத்தி செய்கிறீங்கன்னா அதை காலையில் சேர்த்துக்கலாம். 1 கப் ஃபுல்லாக நம்ம கிள்ளி போட்ட சப்பாத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பழைய சாதம் நைட்டில் இருந்தது அப்படின்னா அது ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. பழைய சாதம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்ணும். ஏன்னா சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நமக்கு உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கலர் ஜஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இதில் சப்பாத்தி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, நீங்கள் பூரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை பரோட்டா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து கலந்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி நமக்கு இட்லி மாவோட அந்த பதம் இல்லை தோசை மாவோட பதம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணால் நீங்கள் செய்யலாங்க. இது தோசையும் வரும் இட்லியும் வரும். கலர் நமக்கு இப்போ ஜஸ்ட் லைட்டாக ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குது இல்லைங்களா சப்பாத்தி சேர்த்ததுனால. இப்போ இதில் நம்ம அரிசி மாவு சேர்த்தோடனே கலர் ஜஸ்ட் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் ஆப்பசோடா இதில் சேர்த்துக்கலாம். இல்லை வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி மாவு நல்லா சோடா சேர்த்துருக்கனால கொஞ்சம் உப்புன மாதிரி தெரியுது பாருங்கள். அதாவது நமக்கு அந்த பபுளாக. இப்போ இதை அப்படியே நம்ம தோசையாகவும் ஊற்றலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு இரும்பு கல் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். நான்ஸ்டிக்லேயும் செய்யலாம். இது நீங்கள் இரும்பு கல்லில் நான் ஊற்றி காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தோசை வருமா வராதான்னு அந்த டவுட் வரக்கூடாது இல்லையா, அதனால் நான் இதை இரும்பு கல்லில் ஊற்றுறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம வெங்காயத்தில் வச்சு தடவிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றுங்க. ஒரு வேளை நீங்கள் வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டீங்க, ஏதாவது விரதம் எடுக்கிறீங்க அப்படின்னா கத்திரிக்காவை பாதியாக கட் பண்ணி அதுலேயும் எண்ணெய் டிப் பண்ணி நம்ம அதை தேய்க்கலாம். இன்னொன்று நம்ம வாழை இலை வாங்கும் போது அந்த வாழை மரத்துலேருந்து அந்த இலை மரத்துலேருந்து கட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த பகுதியையும் நீங்கள் கட் பண்ணி அதையும் எண்ணெயில் டிப் பண்ணி செய்யலாம். இந்த மாதிரி எப்படி செஞ்சாலும் நமக்கு கல்லில் ஒட்டாமல் தோசை வரும். இப்போ பாருங்கள், இதை அப்படியே திருப்பி போட்டு எண்ணெய் ஜஸ்ட்டு லைட்டாக தேவைப்பட்டால் நீங்கள் மேலே தடவி இதை 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கலாம். உங்களுக்கு இதை நான் கல் தோசை மாதிரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு மெல்லிசான தோசை வேணும்னா நீங்கள் மெல்லிசாக பேப்பர் போல் கூட ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நான் ஃபஸ்ட்டு தடவலை, அப்படியே ஃபஸ்ட்டு ஊற்றுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் மேலே அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நல்லா முருவலாக வந்த அப்புறமா இதை எடுக்க போகிறேன். இந்த மாதிரி மெத்தடில் 2 விதமான தோசையை நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியாக நீங்கள் மீதியான பொருட்களை தூக்கி போடாமல் நம்ம
சமைக்கிறதுனால நம்ம உடம்புக்கும் நல்லது, ப்ளஸ் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றதுனால நம்மளுக்கும் வந்து மிச்சமாகும். ஏன்னா இதை நம்ம சரி பழசு தானே அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு தான் லாஸு. அதையே வச்சு ஒரு 4 தோசை செஞ்சோம்னா நம்ம சாப்பிட்லாம். காசுக்காக மட்டும் இல்லை, நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. பழைய சப்பாத்தியும் சரி, பழைய சாதமும் சரி நமக்கு கண்டிப்பாக டபுள் பெனிஃபிட் கொடுக்கும். இப்போ அடுத்த மெத்தட், அதே போல் நல்ல 1 கப் அளவுக்கு சாதம் இருக்குது. இது ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சரிசியை நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இந்த சாதம் ப்ளஸ் இந்த பச்சரிசி ரெண்டுத்தையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அரைக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. ஃபஸ்ட்டு அரிசியை போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை மைய அனுப்புறமா அதோடவே இந்த சாதத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த அப்புறமா நம்ம பழைய தோசை மாவு வச்சுருக்கோம் இல்லைங்களா, வீட்டில் புளிச்ச மாவு நல்லா புளிச்சிருக்கோம். அந்த மாவை இதில் ஒரு 2-3 கரண்டி போல் சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப நல்லா புளிச்சிருக்கு, அதனால் ஜஸ்ட்டு நான் வந்து 2 கரண்டி சேர்க்குறேன். ஆனால் சாதம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 கப் அளவுக்கு போல் இருக்கும், நல்ல பெரிய கப்பில். இப்போ இந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண அப்புறமா இதை டைரெக்டாகவும் ஊற்றலாம், இதை இன்னொரு மெத்தட்லேயும் ஊற்றலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பிளேட் வந்து அப்படியே வந்து ஊற்றி காமிக்கிறேன். வெறும் சாதம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி, அதுக்கப்புறம் நம்ம பழைய மாவு சேர்த்து அரைச்சி இதை மிக்ஸ் பண்ணி இதை செய்கிறோம் ஃபஸ்ட்டு மெத்தடு. இதில் உப்பும் சோடாவும் தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு அப்படியே ஊற்றுறேன்னா, இப்போ 2வதுல வந்து நம்ம கொஞ்சம் ரவை சேர்த்து செய்யலாம். இது ரெண்டுமே கொஞ்சம் இது வந்து ஒரு மாதிரியும் இன்னொன்று வந்து இன்னொரு மாதிரியும் இருக்கும். அதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்தா போதும். அதிகமாகலாம் சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு கொஞ்சமாக ரவை சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை செய்யும்போது ஃபஸ்ட்டு செஞ்சது வந்து நம்ம நல்லா ஆறின பிறகு அதை வெளியே எடுக்கணும். இல்லைன்னா ஜஸ்ட்டு லைட்டாக வந்து தண்ணி மாதிரி இருக்கும், அதாவது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து நம்ம நார்மல் இட்லி செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த 2 மெத்தடில் எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதையே வந்து செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொஞ்சம் ஆறணும், சில்லுனான அப்புறமா நம்ம வெளியே எடுக்கணும். அப்போ வந்து நமக்கு நார்மலான இட்லி போல் வந்துடும். இது வந்து நீங்கள் சுட சுட அப்படியே எடுத்தாலுமே பழைய இட்லி போல் அப்படியே வரும். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி நீங்கள் அதை சேர்க்காம கூட அப்படியே செய்யலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் எல்லாத்தையும் வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா செம்ம சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான இட்லி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற பொருளை வேஸ்ட் பண்ணாமல் ஹெல்த்தியாக மாற்றி சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது வெளியே எடுத்த அப்புறமா இதை நல்லா சில்லுன்னு ஆன அப்புறமா நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், சில்லுன்னு ஆன அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.